வணக்கம். ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பெருமாளின் 108 திவ்ய தேசங்களை தரிசிப்பதை ஸ்ரீ வைஷ்ணவர்களும் பெருமாளை இஷ்ட தெய்வமாக வழிபடும் பக்தர்களும் தம் வாழ்நாள் பாக்கியமாக கருதுகின்றனர். அப்படிப்பட்ட 108 திவ்ய தேசங்களில் மயிலாடுதுறையை சுற்றி அமைந்துள்ள 7 திவ்ய தேசங்களை இக்காணொளியில் நாம் தரிசனம் காணலாம். நாங்கள் மயிலாடுதுறையை அடைந்து திரு இந்தளூர் என்னும் திவ்ய தேசத்தின் அருகே அமைந்துள்ள முரளிக்குடில் சென்று அழைக்கப்படும் ஹோட்டலில் தங்கியிருந்து மயிலாடுதுறையை சுற்றி அமைந்துள்ள திவ்ய தேசங்களையும் தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களையும் தரிசனம் கண்டோம். இந்த காணொளியில் நாங்கள் தரிசனம் கண்ட பெருமாளின் திவ்ய தேசங்களை பற்றியும் மற்றொரு காணொளியில் மயிலாடுதுறையை சுற்றி அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களை பற்றியும் காணலாம். தற்பொழுது நாம் திரு இந்தளூர் தொடங்கி ஒவ்வொரு திவ்ய தேசமாக தரிசனம் காணலாம். 5 நிலை கோபுரத்துடன் காட்சியளிக்கின்றது திருக்கோவில். திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலம் இது. இத்தலம் பஞ்சரங்க தலங்களில் ஒன்றாகவும் புகழப்படுகிறது. கோபுர தரிசனம் கண்டு கோவிலுக்குள் சென்றால் கருவறையில் வேத சக்கர விமானத்தின் கீழ் பரிமள ரங்கநாதர் சதுர் புஜங்களுடன் ஆதிசேஷன் மீது கிழக்கு முகமாக வீரசைன திருக்கோலத்திலும் ஸ்ரீ பரிமள ரங்கநாயகி தாயார் தனி சன்னதியிலும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றனர். காணப்படும் ஏகாதசி மண்டபத்தின் முன்னமைந்துள்ள தூண்களில் பெருமாளின் தசவதார சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளது. பெருமாள் தன் பக்தனின் வாயிலாக ஏகாதசி விரதத்தின் சிறப்பை உணர்த்திய தலம் இது. இத்தலத்தை பற்றிய விரிவான தகவல்கள் அடங்கிய தனி காணொளியின் லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளோம். அது மட்டுமல்லாமல் இந்த காணொளியில் நாம் தரிசனம் செய்ய போகும் மற்ற திவ்ய தேசங்களை பற்றிய விரிவான காணொளியின் லிங்கையும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளோம். பார்த்து பயனடைவீர். அடுத்ததாக இத்தலத்திலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திருச்சிறுப்புலியூர் திவ்ய தேசத்தை தரிசனம் காணலாம். திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட இத்தலத்தில் பெருமாள் கிருபா சமுத்திர பெருமாள் என்னும் திருப்பெயரில் சைனகோலத்திலும் தாயார் தயாநாயகியாக கருணைக்கடலாக தனி சன்னதியிலும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றனர். பெருமாள் ஸ்ரீரங்கத்திலும் திருச்சிறுப்புலியூர் என்று அழைக்கப்படும் இத்தலத்திலும் தென்திசை நோக்கி பார்த்தபடி பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார். அதாவது திருவரங்கத்தில் மிகப்பெரிய திருவுருவமாக சைனகோலத்தில் அருள்பாலிக்கும் பெருமாள் இத்தலத்தில் பாலகனாக, அதாவது சிறிய திருமேனியாக சைனகோலத்தில் பக்தர்களுக்கு அருள் புரிகின்றார். மாங்கல்ய தோஷம், சர்ப்பதோஷம் முதலிய தோஷங்களை நீக்கும் தலமாகவும் பல மங்களங்களை அருளும் தலமாகவும் இத்தலம் போற்றப்படுகிறது. பெருமாளை சேவித்து திருக்கோவில் பிரகாரத்தை வலம் வந்தால் பிரகாரத்தில் திருமாமகள் என்னும் திருப்பெயரில் அருள்பாலிக்கும் தாயார் தரிசனம் நாம் காணலாம். வியாக்கிரபாத முனிவர், அதாவது புலிக்கால்களை கொண்ட முனிவர் வழிபட்ட தலமாததால் இவ்வூருக்கு சிறுப்புலியூர் என்ற பெயர் வந்ததாகவும் அறியப்படுகிறது. திருச்சிறுப்புலியூர் பாலரங்கநாதரை தரிசனம் கண்ட நாம் அடுத்ததாக இத்தலத்திலிருந்து சுமார் 23 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திரு கண்ணபுரம் அருள்மிகு சௌரிராஜ பெருமாள் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப்போகின்றோம். கிருஷ்ண ராம கோவிந்த நாராயணா, கிருஷ்ண ராம கோவிந்த நாராயணா. முக்தி தரும் தலங்களில் முதன்மையான தலம், பூலோக வைகுந்தம் என்று போலப்படும் தலம், பஞ்ச கிருஷ்ண தலங்களில் ஒன்றாக போற்றப்படும் தலம், நம்மாழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், திருமங்கையாழ்வார் மற்றும் குலசேகர ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலம் என்று பல்வேறு சிறப்புகளை பெற்று திகழ்கிறது இவ்வாலயம்.
திருக்கோவிலின் முன்பு நித்திய புஷ்கரணி என்று அழைக்கப்படும் அழகான திருக்குளம் காணப்படுகிறது. மேலும் திருக்கோவிலுக்கு எதிரே திருக்குளத்தின் கரையில் ஆஞ்சநேயர் சன்னதியும் அமைந்துள்ளது. ஆஞ்சநேயரை வழிபட்டு திருக்கோவிலுக்குள் சென்றால் கொடிமர தரிசனமும், தொடர்ந்து சென்றால் கருவறையில் மூலவராக அருள்பாலிக்கும் நீலமிகப் பெருமாளையும் உற்சவர் சௌரிராஜ பெருமாளையும் நாம் தரிசனம் காணலாம். நாராயண 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 திரு கண்ணபுர பெருமாளை செவித்த மாத்திரத்தில் நமது மனக்குறைகளும் துயர்களும் நம்மை விட்டு அகலும் என்று இத்தலத்தில் அருள்பாலிக்கும் பெருமானின் கருணையின் சிறப்பை போற்றி நம்மாழ்வார் பாடியுள்ளார். இத்தலத்தில் தாயார் கண்ணபுரனாகி என்னும் திருப்பெயரில் தனி சன்னதியில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார். இத்தலத்தில் பெருமாள் தலையில் சௌரி முடியுடன் காட்சியளிக்கின்றார். இதற்கு பின்னால் உள்ள வரலாற்றையும் இத்தலத்தினை பற்றிய பல்வேறு தகவல்களையும் அறிந்து கொள்ள இத்தலத்தினை பற்றிய விரிவான காணொளியின் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளோம். பார்த்து பயனடைவீர். திரு கண்ணபுரம் திவ்யதேசம் தரிசனம் கண்ட நாம் அடுத்ததாக இத்தலத்திலிருந்து சுமார் 23 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திரு கண்ணங்குடி திவ்யதேசத்தை தரிசனம் காணலாம். கிருஷ்ண ராம கோவிந்த நாராயணா கிருஷ்ண ராம கோவிந்த நாராயணா. திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட இத்தலத்தில் பெருமாள் லோகநாத பெருமாள் என்னும் திருநாமத்திலும் தாயார் லோகநாயகி தாயார் என்னும் திருநாமத்திலும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றனர். நாராயண நாராயண ஜெய கோவிந்த ஹரே நாராயண நாராயண ஜெய கோபால ஹரே. பெருமாளை வணங்கி கோவில் பிரகாரத்தை வலம் வந்தால் லோகநாயகி மற்றும் அரவிந்தநாயகி தாயாரையும் நாம் சேவிக்கலாம். மேலும் பிரகாரத்தில் தலவிருட்சமான மகிழமரமும் அதற்கு எதிரே சிரவண புஷ்கரணி என்னும் திருக்குளமும் காணப்படுகிறது. இத்தலத்தில் திருநீரணி விழா என்ற விழா நடைபெறுவதாக அறியப்படுகிறது. அதாவது உபரிசர்வசு என்ற மன்னனுக்காகவும் சைவ வைணவ ஒற்றுமையை போற்றும் வகையிலும் நடைபெறும் இவ்விழாவில் பெருமாள் திருநீறு அணிந்து கொள்கிறார். பஞ்ச கிருஷ்ண தலங்களாக அறியப்படும் திருக்கண்ணபுரம், திருக்கண்ணமங்கை, திருக்கண்ணங்குடி, கபிஸ்தலம் மற்றும் திருக்கோவிலூர் ஆகிய 5 தலங்களில் இத்தலமும் ஒன்றாக போற்றப்படுகிறது. அடுத்ததாக இத்தலத்திலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திருநாகை திவ்யதேசத்தை தரிசனம் காணலாம். திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட இத்தலத்தில் பெருமாள் சவுந்தரராஜ பெருமாளாகவும் தாயார் சவுந்தரவல்லி தாயாராகவும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றனர். இத்தலத்தில் அஷ்டபுஜ நரசிம்மர் சன்னதியும் காணப்படுகிறது. பக்தன் துருவனுக்கு இறைவன் தன் திவ்ய தரிசனத்தை காட்டியருளிய தலமாக இத்தலம் போற்றப்படுகிறது. திருநாகை சவுந்தரராஜ பெருமாளை தரிசனம் கண்ட நாம் அடுத்ததாக தலைச்சங்காடு திவ்ய தேசத்தை தரிசனம் காணலாம். இத்தலம் திருநாகையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவிலும் நாம் பயணத்தை தொடங்கிய திரு இந்தளூரிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவிலும்
அமைந்துள்ளது. நாராயண நாராயண கோவிலுக்குள் நுழைந்தவுடன் ஆஞ்சநேயர் சன்னதி காணப்படுகிறது. கருவறையில் அருள்பாலிக்கும் பெருமாளை பார்த்தபடி ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார். ஆஞ்சநேயரை வணங்கி இடதுபுறமாக சென்றால் மாடக்கோவில் அமைப்பில் காணப்படும் கருவறையின் முன்னமைந்துள்ள முகமண்டபத்திற்கு செல்லும் படிக்கட்டுகள் காணப்படுகிறது. படியேறி சென்றால் முகமண்டபத்தில் கருடாழ்வார் சன்னதியும் யோகநரசிம்மர் சன்னதியும் காணப்படுகிறது. மேலும் கருவறையில் நின்ற கோலத்தில் நான்மதிய பெருமாள் என்னும் திருநாமத்துடன் பெருமாள் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார். பெருமாளை வணங்கி கோவில் பிரகாரத்தை வலம் வந்தால் தலைசங்க நாச்சியாராக அருள்பாலிக்கும் தாயார் சன்னதி அமைந்துள்ளது. இத்தலத்தில் கருவறையின் மேல் சந்திர விமானம் அமைக்கப்பட்டிருப்பதாலும் பெருமாள் சந்திரனை தலையில் சூடியபடி அருள்பாலிப்பதாலும் இத்தலம் சந்திரதோஷ பரிகார தலமாகவும் திகழ்கிறது. இத்தலத்தில் சந்திரன் திருமாலை வேண்டி தக்க நாள் தனக்கு ஏற்பட்ட சாபத்தை போக்கியதாக தலபுராணம் கூறுகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பு பாழடைந்து கிடந்த இவ்வாலயத்தை வடுகநம்பியின் சீடரான சுந்தர ராமானுஜதாசர் திருப்பணிகள் செய்து புதுப்பித்ததாக அறியப்படுகிறது. தலத்தையும் திருமங்கையாழ்வாரை மங்களாசாசனம் செய்துள்ளார். இறுதியாக நாம் திரு இந்தளூரிலிருந்து சுமார் 13 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திவ்ய தேசமான தேரெழுந்தூர் ஆமருவியப்பன் ஆலயத்தை தரிசனம் காணலாம். நாராயண 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 திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட இத்தலத்தில் பெருமாள் ஆமருவியப்பன் என்னும் திருப்பேரிலும் தேவாதிராஜன் என்னும் திருநாமத்திலும் மற்றும் தாயார் செங்கமலவல்லி தாயார் என்னும் திருநாமத்திலும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றனர். கிருஷ்ண ராம கோவிந்த நாராயண கிருஷ்ண ராம கோவிந்த நாராயண ராம கிருஷ்ண கோவிந்த நாராயண ராம கிருஷ்ண கோவிந்த நாராயண கிருஷ்ண ராம கோவிந்த நாராயண கிருஷ்ண ராம கோவிந்த நாராயண. மூலக்கருவறையில் அருள்பாலிக்கும் பெருமாளின் திருவுருவம் சாலக்கிராம கல்லினால் ஆனதாக சொல்லப்படுகிறது. இத்தலத்தில் பெருமாளின் அருகிலேயே மார்க்கண்டேயரும் பக்த பிரகலாதனும் அருள்பாலிக்கின்றனர். வடமொழியில் வால்மீகி இயற்றிய இராமாயணத்தை தமிழில் எழுதிய கவிச்சக்கரவர்த்தி கம்பர் பிறந்த ஊர் இது. உபரிசரவசு என்ற மன்னனின் ஆணவத்தை அழிக்க பெருமாள் மன்னனின் தேரை இவ்விடத்தில் பூமியில் அனந்த செய்ததாகவும் அதனால் இவ்விடம் தேரெழுந்தூர் என்ற பெயர் பெற்றதாகவும் தலபுராணம் கூறுகிறது. இத்திருக்கோவில் அமைந்திருக்கும் தெருவிலேயே கவிச்சக்கரவர்த்தி கம்பருக்கு மணிமண்டபமும் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலிலும் கம்பர் சன்னதி காணப்படுகிறது. இதுவரை மயிலாடுதுறையை சுற்றி அமைந்துள்ள திவ்ய தேசங்களை தரிசனம் கண்ட நாம் மற்றொரு காணொளியில் மயிலாடுதுறையில் நடுநாயகமாக வீற்றிருக்கும் சுமார் 2000 ஆண்டுகள் பழமையானதாக கருதப்படும் தேவார பாடல் பெற்ற
மாயூரநாதர் சிவ ஆலயத்தையும் திருமண பரிகார தலங்களாக சிறப்பாக போற்றப்படும் கீழை திருமணஞ்சேரி, மேலை திருமணஞ்சேரி மற்றும் திருவேள்விக்குடி சிவாலயத்தையும் தரிசனம் காணலாம். இதுவரை நீங்கள் நமது வைகல் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தரும்படி அன்புடன் வேண்டுகின்றோம். மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த முரளிக்குடிலானது அமைதியான இடத்திலும் திரு இந்தளூர் திவ்ய தேசத்திலிருந்து சுமார் 50 மீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட் வசதி எதுவும் கிடையாது. ஆனால் ஹோட்டலிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவிற்குள் அன்னமித்ரா வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டும் உள்ளது. சொந்த வாகனத்திலோ அல்லது தனி வாகனங்களை அமர்த்தி வருபவர்கள் இந்த ஹோட்டலில் தங்கலாம். ஆனால் இங்கு ஓப்பன் கார் பார்க்கிங் வசதி மட்டுமே உள்ளது. இந்த ஹோட்டலானது மயிலாடுதுறை ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து 3.5 கிலோமீட்டர் தொலைவிலும் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது.